கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே அன்போடு வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? நீங்கள் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி இயேசுவின் நாமத்தினாலே நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் ஒருவரையும் அற்பமாக எண்ணாதீர்கள் என்கிற தலைப்பின் கீழே நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். எனக்கு அன்பான தேவ ஜனமே, அப்பா, உங்கள் பிள்ளைகளுக்கு நான் என்ன வார்த்தையை கொடுக்கணும், எனக்கு நீங்கள் கற்றுக் கொடுங்கன்னு சொல்லி நான் தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபித்த பொழுது என்னை அதிகமாய் பாரப்படுத்தின வேத வசனங்கள் சொல்லி இன்றைக்கு நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். நம்முடைய செய்தியின் தலைப்பு ஒருவரையும் அற்பமாக எண்ணாதீர்கள் என்று சொல்லி. ஒரு பிரபலமான ஒரு பள்ளிக்கூடம் ஒன்று இருந்தது. கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் அந்த ஸ்கூலில் படிக்கிறாங்க. சின்ன பிள்ளைங்க முதற்கொண்டு பெரிய பிள்ளைங்க வரைக்கும் அந்த ஸ்கூலில் படிச்சுட்டு இருப்பாங்க. ரொம்ப ஃபெமிலியரான, மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு பள்ளிக்கூடம். எல்கேஜிலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் அந்த ஸ்கூலில் பிள்ளைங்க படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த ஸ்கூலோட தலைமை ஆசிரியர் என்ன செய்வாருன்னா, தினமும் காலையில் எல்லா பிள்ளைங்களும் வர்றதுக்கு முன்னாடி அந்த ஸ்கூலோட என்ட்ரன்ஸில் போய் நிற்பாராம். நின்றுக்கிட்டு ப்ரீகேஜி குழந்தைங்கள இடுப்பில் வச்சு கொண்டு வருவாங்க, கையை பிடிச்சி கொண்டு வருவாங்க. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் பிள்ளைங்களை நடத்தி கூட்டிகிட்டு வருவாங்க. சில பிள்ளைங்களை பஸ்ஸில் கூட்டிகிட்டு வருவாங்க, காரில் வருவாங்க, பைக்கில் வருவாங்க, நடந்து வருவாங்க. இப்படி பலதரப்பட்ட விதமான பிள்ளைகள் உள்ளே வரும்போதெல்லாம் அந்த பிள்ளைங்க அந்த வாசலில் வரும்போது இவர் 2 கையை எடுத்து அந்த பிள்ளைங்களை பார்த்து கும்பிட்டு அவர் சொல்லுவாராம், குட் மார்னிங் சார், குட் மார்னிங் மேம் அப்படின்னு சொல்லி நல்ல மரியாதை கொடுத்து அந்த பிள்ளைகளை வரவேற்பாராம். சாயங்காலம் ஆயிடுச்சுன்னா பிள்ளைங்களுக்கு வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி, பெல் அடிக்கிறதுக்கு முன்னாடி அதே போல் வாசலில் போய் நின்றுக்கிட்டு ஒவ்வொரு பிள்ளைங்களையும் பார்த்து குட் ஈவினிங் மேம், குட் ஈவினிங் சார் சொல்லி மனசார அவங்கள சிரிச்ச முகத்தோட வழி அனுப்பி விடுவாராம். இவரோடு வேலை பார்த்த சக ஆசிரியர் ஒருவர் அவரை பார்த்து கேட்குறாரு, சார், நான் உங்கள்கிட்ட கேட்பேன், நீங்கள் என்னை தப்பாக நினைக்கக்கூடாது அப்படின்னு கேட்டார். உடனே அவர் சொன்னார், நீங்கள் கேளுங்க தம்பி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை, நீங்கள் எவ்வளவு பெரிய ஆளு சார், இந்த ஸ்கூலோட தலைமை ஆசிரியர், ஆக சிறந்த ஒரு சான்றோர். உங்கள் பேருக்கு பின்னாடி உங்களோட கல்வி தகுதியை போடணும்னா ஒரு போர்டே பத்தாது, அவ்வளவுக்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கிறீங்க, படித்த ஒரு பெரிய பட்டதாரி. இவ்வளவு திறமைகளும் இவ்வளவு புலமைகளும் பெற்ற நீங்கள் இங்கே வர்ற அந்த ப்ரீகேஜி பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க, இவங்கள பார்த்து குட் மார்னிங் சார், குட் ஈவினிங் சார் சொல்லிட்டு இருக்கிறீங்க. அவங்கள சார் உங்களை பார்த்து மரியாதை கொடுக்கணும், அவங்கள உங்களை பார்த்து விஷ் பண்ணணும். அதை விட்டுக்கிட்டு நீங்கள் ஏன் சார் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி அந்த தலைமை ஆசிரியர் பார்த்து அந்த ஆசிரியர் கேட்டாராம். உடனே அந்த தலைமை ஆசிரியர் சிரிச்சுக்கிட்டு அவருடைய கையை பிடிச்சிக்கிட்டு அப்படியே தன்னுடைய அலுவலகத்துக்கு கூட்டிகிட்டு போனாராம். தம்பி, உனக்கும் எனக்கும் இதுதான் வித்தியாசம். என்ன சார் சொல்கிறீங்க? நான் நியாயமான ஒரு காரியத்தை தானே கேட்டேன். இல்லைப்பா, நீ இங்கே படிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒரு சக மாணவனாக பார்க்குற, ரைட்? இங்கே படிக்கிற பிள்ளைகளை ஒரு மாணவனாக பார்க்குற. ஆனால் நான் இந்த பிள்ளைகளை ஒரு அதிகாரியாக பார்க்குறேன். என்ன சார் சொல்கிறீங்க? அதிகாரியாக பார்க்குறீங்களா? ஆமாம்ப்பா, இங்கே படிக்கிற பிள்ளைங்க வருங்காலத்தில் ஒரு கலெக்டராக வரலாம், ஒரு ஐபிஎஸ்ஸாக வரலாம், ஒரு டாக்டராக வரலாம், ஒரு பெரிய இன்ஜினியராக வரலாம், இவ்வளவு ஏன் ஒரு நீதிபதியாக கூட வரலாம். இன்னும் சொல்ல போனால் சில நேரங்களில் நம்முடைய இந்திய தேசத்தை ஆளுகை செய்கிற ஒரு பாரத பிரதமராக கூட வரலாம், தமிழகத்தை ஆளுகை செய்கிற ஒரு மாநில முதல்வராக வரலாம். ஏதோ ஒரு விதத்தில் இந்த பிள்ளைங்க வருங்காலத்தில் பெரிய பெரிய தலைவர்களாக உருவாகலாம். இந்திய சரித்திரத்தை புரட்டி போடுகிற ஒரு சான்றோராய் ஆண்டோராய் கூட வரலாம். அதனால வருங்காலத்தில் இந்த பிள்ளைங்க எப்படி இருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. இவங்க நல்ல நிலைமையில் இருக்கும்போது அவங்கள நான் பார்க்க முடியுமா முடியாதுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இவங்க நல்ல நிலைமையில் வர முன்னாடி, அவங்க வருகிற நாட்களில் இவங்களுக்கு முதல் மரியாதை செலுத்துறது நானாக தான் இருக்கணுங்கிறதுக்காக தான் இப்போவே
விசுவாசத்தோடு ஒவ்வொரு நாளும் அந்த பிள்ளைகளை பார்த்து குட் மார்னிங் சார், குட் மார்னிங் மேம் சொல்றேன் அப்படின்னு சொன்னாராம். பாருங்க, ஒரு சாதாரண உலக மனிதனுடைய பார்வை எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க. எவ்வளவு பெரிய தொலைநோக்கு பார்வை, எவ்வளவு பெரிய அனந்த ஞானம். வருங்காலத்தில் இந்த பிள்ளைங்க பெரிய பெரிய தலைவர்களாக வருவாங்கன்னு சொல்லிக்கிட்டு இன்றைக்கே ஒரு தொலைநோக்கு திட்டத்தோடு அந்த பிள்ளைகளை பார்க்கிறது மாத்திரமல்ல, அந்த பிள்ளைகளை உற்சாகப்படுத்துகிற ஒரு நல்ல குணநலன் அந்த மனுஷன்கிட்ட இருந்துச்சு. இன்னைக்கு நீங்களும் நானும் அப்படித்தான் மாறணும், அப்படித்தான் வாழணும்னு சொல்லி என் ஆண்டவர் விரும்புகிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஒரு மகிமை சொல்லுங்கள். நம்முடைய பார்வை இருக்குல்ல, இயேசுவை போல மாற வேண்டும். நம்முடைய சிந்தனை இருக்குல்ல, இயேசு அப்பா இந்த நேரத்தில் இந்த சிச்சுவேஷனில் இருந்தால் என்ன செய்வாரோன்னு சொல்லி யோசித்து சிந்தித்து செயல்பட வேண்டும். அவர் ஒரு பிரச்சனையை எப்படி ஹேண்டில் பண்ணுவார்னு சொல்லி நாமளும் நம்ம அந்த சூழ்நிலைகளை ஹேண்டில் பண்ணணும். இதைத்தான் என் ஆண்டவர் உங்ககிட்டையும் என்கிட்டையும் எதிர்பார்க்கிறார். இதற்கு ஆதாரமாக நாம் வாசிப்போம். மத்தேயு 18ஆம் அதிகாரம் அதன் 10வது வசனம். இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர்களுக்குரிய தேவ தூதர்கள் பரலோகத்திலே என் பரம பிதாவின் சமூகத்தை எப்போதும் தரிசிக்கிறார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆம், எனக்கு அன்பான தேவ ஜனமே, இந்த சிறியரில் ஒருவரையும் நாம் அற்பமாய் எண்ணக்கூடாது என்று என் ஆண்டவர் சொல்லுகிறார். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் மிகுந்த அன்புள்ளவர், மிகுந்த கிருபை உள்ளவர். அவர் இரக்கங்களின் பிதா. யாரெல்லாம் அவரை கண்ணீரோடு தேடி வர்றாங்களோ அவருடைய கண்ணீரை துடைத்து அவர்களுக்கு ஆனந்த களிப்பை உண்டு பண்ணுகிற நல்ல ஒரு தகப்பன். சில நேரங்களில் அவரை குறித்து வேதம் சொல்லுது. அப்போஸ்தலர் 10:38 அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தாராம். அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தார் என்று வேதம் சொல்லுது. அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராயும் சுற்றித் திரிந்தார் என்று வேதம் சொல்லுது. கண்ணீரோடு நாம இருப்போம் அப்படின்னு சொன்னீங்கன்னா வெளிப்படுத்தல் 7:17 வாசிக்கிறோம். தேவன் தாமே அவருடைய கண்ணீர்கள் எல்லாவற்றையும் துடைப்பார் என்று வேதம் சொல்கிறது. ஒருவேளை நீங்க கண்ணீரோடு வந்திருப்பீங்கன்னா உங்க கண்ணீரை துடைக்க என் ஆண்டவர் உங்கள் அருகில் வந்திருக்கிறார். வேதனையோடு, வியாதியோடு, பலவீனத்தோடு நீங்க இங்க இருப்பீங்கன்னா மார்க் 5:34 சொல்கிறது, நீ சமாதானத்துடன் போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்று என் ஆண்டவர் சொல்கிறார். நீங்க என்ன பிரச்சனையோடு வந்தாலும் அந்த பிரச்சனைக்கு ஒரே தீர்வு என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. என் வேதம் சொல்கிறது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லையா. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் அவன் சத்தத்தை கேட்டு எல்லா இக்கட்டுக்கும் நீக்கி மீட்டு விட்டார் என்று சொல்லி இன்றைக்கும் அந்த நல்ல தகப்பன் உங்கள் அருகில் வந்திருக்கிறார். அந்த நல்ல தகப்பன் உங்களை ஆற்றும்படி தேற்றும்படிக்கு உங்கள் அருகாமையிலே வந்திருக்கிறார். அவர் உங்களை பார்த்து சொல்கிறார், நான் உங்களோடு கூட இருக்கிறேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உனக்கு துணை செய்யும்படி உன் அருகில் வந்திருக்கிறேன் என்று சொல்லி என் ஆண்டவர் சொல்கிறார். ஆம், அன்புக்குரிய தேவ ஜனமே, இன்றைக்கு அந்த நல்ல தகப்பன் நம்மை பார்த்து கேட்கிற காரியம், அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம், அவர் விரும்புகிற காரியம் என்னவென்று சொன்னார், நாம் அவரை போல மாற வேண்டுமா, அவரை போல வாழ வேண்டுமா. அவரை தேடி யார் வந்தாலும் சரி, அது ஏழை பணக்காரங்கிற வித்தியாசம் அவருக்கு கிடையவே கிடையாது. யார் வந்தாலும் அவர்களை அன்போடு அணைத்துக் கொள்கிற நல்ல தேவன். குருடனா இருந்தாலும் சரி, பணக்காரனா இருந்தாலும் சரி, எல்லாரையும் ஒரே மாதிரி தான் பார்ப்பாரு. இன்னைக்கு நாமளும் அப்படி பார்க்கணும், நாமளும் அப்படி வாழணும்னு சொல்லி தான் என் ஆண்டவராகிய கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். சில நேரங்களில் நாம செய்கிற சில காரியங்கள் என்ன தெரியுமா, இச்சிறியரில் ஒருவனையும் அற்பமா எண்ணாதீர்கள் சொன்னா வெறும் சின்ன பிள்ளைங்களை மட்டும் அங்க குறிப்பிடல. இந்த சமுதாயத்தில் தள்ளப்பட்டவங்க, வெறுக்கப்பட்டவங்க, ஒடுக்கப்பட்டவங்க,
புறம் தள்ளப்பட்டவங்க, உதாசீனப்படுத்தப்பட்டவங்க யாரையும் நம்ம அற்பமாக எண்ணக்கூடாதுன்னு என் ஆண்டவர் சொல்கிறார். சில நேரங்களில் நம்ம பார்க்குற, பேசுகிற, பழகிற காரியங்கள் எப்படி தெரியுமா? ஒருத்தர் நல்லா படிச்சிருந்தா அவனோடு நாம் பேசுவோம், பழகுவோம். ஏன்னா அவன் ஆக சிறந்த ஒரு சான்றோன், ஒரு கல்வியாளர். அதனால் அவருடைய பழக்கம் நமக்கு வேணும்னு சொல்லி நம்ம அவர்கிட்ட பேசுவோம். அதே நல்ல பொருளாதாரம், பண வசதி இருந்தால் அவரோட நம்ம பழகுவோம். ஏன்? அவர்கிட்ட காசு இருக்குது. அதனால் அவரோட பார்க்கவும், பேசவும், பழகவும் நமக்கு பிரயாசப்படுவோம். அதே போல் நல்ல குடும்ப பின்னணியில் ஒருத்தர் இருப்பாருன்னு சொன்னால் அவரோட பார்க்கறதுக்கும், பேசுறதுக்கும், பழகிறதுக்கும் நம்ம உற்சாகமாக இருப்போம். ஏன்னா நான் இன்னாருடைய சொந்தக்காரன், நான் இவருக்கு ஃப்ரெண்டுன்னு சொல்கிறது நமக்கு ஒரு பெருமை தானே. இந்த பெருமையினால தான் பல பேருடைய வாழ்க்கை தொலைஞ்சு போய் கிடக்கிறத இன்னைக்கு நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். எனக்கு அன்பான தேவ ஜனமே, தேவன் பார்க்கிற பார்வை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் எல்லாரையும் ஒரே மாதிரி பார்த்தாரு, ஒரே மாதிரி நேசிச்சார், ஒரே மாதிரி பழகினார். பெரியவனுக்கு ஒரு தனி கனமோ மகிமையோ, இல்லை சின்ன பிள்ளைங்களுக்கு, இல்லை சின்னவங்களுக்கு, அற்பமானவங்களுக்கு தனி மகிமை கனம் அப்படி கொடுக்காம எல்லாரையும் ஒன்றா பார்த்து பேசுகிற ஒரு நல்ல குணாதிசயம் என் ஆண்டவர்கிட்ட இருந்து. இன்றைக்கி அதே குணாதிசயம் நமக்கு வேணும், நம்முடைய இருதயத்தில் வேணும். நாம் அப்படி வாழணும், மாறணும்னு சொல்லி என் ஆண்டவர் விரும்புகிறார். இந்த உலகத்தில் யாரையெல்லாம் நம்ம அற்பமாக நினைக்கிறோமோ அவங்கெல்லாம் இந்த உலகத்தையே கலக்கிறவங்களா மாறி இருக்கிறாங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்க, நம்ம கூட ஒன்றா தான் படிச்சிருப்பான். படிச்சுட்டு வரும்போது நமக்களவுக்கு விவரமும் அவனுக்கு இருந்திருக்காது, நமக்களவுக்கு திறமையும் இருந்திருக்கிறாது. ஆனால் நம்ம படித்து முடித்து கல்வியை கல்லூரிக்கு போய்கிட்டு பல வருஷத்துக்கு பிறகு பார்க்கும்போது, ஏய் நீயா நல்லா இருக்கிறியான்னு கேட்போம். இப்போ நீ என்ன பண்ணுற அப்படின்னு கேட்டால், நாம் நல்லா வந்துடுவோம், இவெல்லாம் நல்லாவே வரமாட்டேன் அப்படின்னு சொன்னவெல்லாம் பெரிய பெரிய ஆளாக இருப்பான். அமெரிக்காலையும் ஆப்பிரிக்காலையும் வேலை பார்த்துட்டு இருப்பான். நம்ம வீண் பெருமைகளை பேசிக்கிட்டு நான் எல்லாத்தையும் சாதிச்சிருன்னு சொன்ன நாம் அதே ஊரில் அதே இடத்துல தான் இருந்துட்டு இருப்போம். பார்த்துருக்கீங்களா? சில நேரங்களில் சொல்லுவாங்க, யாராவது உங்கள் மேலே கல் எறிஞ்சாங்கன்னா நீங்கள் என்ன செய்யக்கூடாது? திரும்ப கல் எறியக்கூடாது. அவன் எரிஞ்சிட்டு போகட்டும், அந்த இடத்துல விட்டுட்டு போயிட்டே இருங்கன்னு. அதே போல் உங்களை யாராவது திட்டுனாங்கன்னா, உங்களை அற்பமாக பார்த்தாங்கன்னா, நீங்கள் அவங்களுக்கு மேலே பொறாமையோ கோபமோ பட்டு போகக்கூடாது. அப்படியே அந்த இடத்துல இருந்து அமைதியாக போயிடணும். ஒரு நாள் வரும், ஏற்ற வேளையில் தேவன் உன்னை உயர்த்தும்படிக்கு அவரோட பலத்த கரத்துக்குள் அடங்கி இருக்க வேண்டும் என்று என் ஆண்டவர் வந்தார். இங்கே இருக்கிறவங்களை பார்த்து நான் சொல்லுகிற ஒரு காரியம் உண்டு. இந்த சமுதாயத்தினால் நீங்கள் அற்பமாக எண்ணப்பட்டு இருக்கிறீங்கிற வேதனை உங்களுக்குள்ளே இருக்குமாண்டாம். என்னை நேசிக்கவும் என்னை விசாரிக்கவும் யாரும் இல்லைன்னு சொல்லி நீங்கள் அங்கலாய்ப்போடு இந்த இடத்துல இருப்பீங்கன்னா, என் ஆண்டவருடைய நேச கரம் உங்களை தேடி வருகிறது. அவர் எளியவனை குப்பையில் இருந்தும் சிறியவனை புழுதில் தூக்கி எடுத்து அவனை பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் அவர் அமர பண்ணுவார். இன்னைக்கு உங்களை மறுபடியும் உயர்த்துகிற நாட்களை என் ஆண்டவர் கட்டளையிட போகிறார். ஆமென். அவர் மறுபடியும் உங்களை உயர்த்துகிற நாட்கள் வருகிறது என்று என் ஆண்டவர் சொல்கிறார். அற்பமான ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை, ஐயா எல்லாராலையும் நான் அற்பமாக பார்க்கப்பட்டிருக்கிறேன், என்னை யாருமே நேசிக்கலை, யாருமே என்னை விசாரிக்கலை, யாருமே எனக்கு உதவி செய்யலை, யாருமே என்னை விசாரிக்க வரல அப்படின்னு நீங்கள் கவலையோடு இருப்பீங்கன்னா, இன்னைக்கு என் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, உங்களை நேசிக்கவும் உங்களை விசாரிக்கவும் உங்களுக்கு உதவி செய்யும் ஒரு கரம் வந்து கொண்டிருக்கிறது. அந்த கரம் என் இயேசுவின் கரம். அந்த கரம் என் இயேசுவின் கரம். இந்த உலகமே உங்களுக்கு எதிராக வந்தால், இந்த உலகமே உங்களை கைவிட்டால், உங்களை கைவிடாத ஒரு தேவன் உண்டு. அவர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு இன்னைக்கு உங்களை தேடி வந்திருக்கிறார். அவர் சொல்றாரு, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லி, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லி. ஒரு முறை டிஎல் மூடி என்கிறதான ஒரு தேவ மனிதன் ஒரு பிரபலமான திருச்சபையை, பெரிய திருச்சபையை வைத்து நடத்தி கொண்டிருந்தார். அநேகமாயிரம் ஆத்துமாக்கள் அவருடைய சபையில் ஆராதிக்க வருவாங்க. அந்த நேரத்தில் ஒரு சின்ன ஒரு ஊழியர், ஒரு சுவிசேஷகர் டிஎல் மூடி ஐயாவை பார்த்து, ஐயா உங்கள் சபையில் ஒரு நாள் தேவ செய்தி கொடுக்க எனக்கு ஒரு வாய்ப்பு தாருங்களேன்னு கேட்டார். ஐயா உங்கள் சபையில் தேவ செய்தி கொடுக்க எனக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கன்னு.
ஒரு முறை, 2 முறை, 3 முறை, பல முறை கேட்டோம். அந்த டிஎல் மூடி அந்த தேவ மனுஷனை நிராகரிச்சுட்டே இருந்தாராம். ஏன்னா இவ்வளோ பெரிய சபையில் யாருன்னு முன்ன பின்ன தெரியாத ஒரு மனுஷனுக்கு எப்படி நான் இடம் கொடுக்க முடியும்? இவர் வந்து ஏதோ ஒரு உபதேசத்தில் குழப்பத்தை உண்டு பண்ணிட்டாருன்னா நான் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு சின்ன கவலை எல்லாருக்குமே இருக்க தானே செய்யும். நம்ம வீட்டுக்குள்ளே ஒருத்தரை ஏற்றுறோம் அப்படின்னா 1000 கண்ணை கழட்டி வச்சுக்கிட்டு தான் ஒருத்தரை நம்ம வீட்டில் ஏற்றுவோம். ரைட்? நான் சொல்கிறது யாருக்காவது புரியுதா? நம்ம வீட்டுக்கு ஒருத்தங்க வந்தாங்கன்னா 1000 கண்ணை கழட்டி வச்சுருவோம். சிசிடிவி கேமராவை விட மிஞ்சின கேமராவுக்கு நம்ம கேமரா கழட்டி வச்சுக்கிட்டு தான் அவன் என்ன செய்கிறான், என்ன பண்ணுறான்லாம் பார்த்துக்கிட்டு தான் ஒருத்தர் ஏற்றவே செய்வோம். அவருக்கும் அப்படிப்பட்ட சந்தேகம் வர்றது இயல்பு தானே. அப்போ அவர் யோசிக்கிறாரு, இவர் யார் என்னன்னு தெரியல, எப்படி நான் வாய்ப்பு கொடுக்க முடியும்? பல முறை அந்த ஊழியக்காரர் கேட்குறாரு, இவர் வாய்ப்பே கொடுக்கல. ஒரு தடவை இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளோ பாடுபடுத்தி விடாமல் நம்மகிட்ட கேட்குறார, கட்டாயம் ஒரு வாய்ப்பை கொடுப்போன்னு சொல்லிக்கிட்டு ஒரு நாள் ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். அந்த தேவ மனுஷன், அந்த சுவிசேஷகன் தேவ சமூகத்தில் எழுந்து நின்று கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்க ஆரம்பித்தான். அவன் பேசிக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் அவன் பேச 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 திருச்சபையில் இருக்கிற அத்தனை ஜனங்கள் கண்ணீர் விட்டு அழுதுகிட்டே இருக்கிறாங்க. அவங்களால அழுகை அடக்க முடியல. பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் அவர் பேச 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 ஒவ்வொரு ஜனங்களும் தங்களுடைய இருதயத்தை தேவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்தே கொண்டிருக்கிறார்கள். இதை பார்த்து கொண்டு இந்த டிஎல் முடியல, தாங்கிக் கொள்ள முடியல. ஒவ்வொரு வார்த்தையும் சம்பட்டி அடிச்சது போல அவருக்கு அடிக்குது. அவரும் அழ ஆரம்பித்தார். அத்தனை ஜனங்கள் கண்ணீர் விட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க. அழுதுகிட்டே இருக்கிறாங்க. அவ்வளவு தேவ மகிமை, அவ்வளவு தேவ பிரசன்னம், அவ்வளவு கிருபையின் கிரியை அந்த இடத்துல வெளியரங்கமாய் நடந்து கொண்டிருக்கிறது. அப்பதான் அந்த தேவ மனுஷன் சொல்றாரு, தம்பி என்னை மன்னிச்சிருப்பா, என்னை மன்னிச்சிரு. இத்தனை நாள் உனக்கு வாய்ப்பு கொடுக்காம உன்னை அலட்சியப்படுத்தினேனே, இத்தனை நாள் உன்னை புரிஞ்சிக்காம, உன் மேல உள்ள அபிஷேகத்தை புரிஞ்சிக்காம உன்னை உதாசீனப்படுத்தினேனே, என்னை மன்னிங்கன்னு சொல்லி கண்ணீரோடு அந்த சின்ன ஊழியன்ட்ட போய் மன்னிப்பு கேட்டார். பாருங்க, எளியவன் எந்தெந்தைக்கும் மறக்கப்படுவதில்லையா? எளியவன் எந்தெந்தைக்கும் மறக்கப்படுவதில்லை. அவர் எளியவனை குப்பையிலிருந்தும் சிறியவனை புழுதிலிருந்து தூக்கி எடுத்து அவனை பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் அமர பண்ணுகிற தேவன். ஆமென். இன்னைக்கு உங்க மேல ஒரு கரம் எழும்பிக்கிட்டு இருக்குங்க. யார் யார் என்னுடைய வாழ்க்கையில எல்லாராலும் நான் அற்பமா பார்க்கப்பட்டிருக்கிறேன், என் சொந்த பந்த எல்லாம் என்ன அற்பமா பார்க்கறாங்க, எனக்கு உதவி செய்யவோ துணை செய்யவோ யாரும் இல்லை, என்னை விசாரிக்க யாரும் இல்லை, எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை, எல்லாரும் என்ன வெறுத்துட்டாங்கன்னு சொல்லி எங்களுக்கு காலனா இடம் கூட இல்லை, எங்களுக்கு ஒரு பொண்ணு பார்க்கணும்னா சொத்து இருக்கா வீடு இருக்கான்னு கேட்குறாங்க, எனக்கு வீடு இல்லை லேண்ட் இல்லை, அதனால எனக்கு பொண்ணு கிடைக்கலன்னு ஏதோ ஒரு விதத்தில் இந்த சமுதாயம் உங்களை அற்பமா பார்த்துக்கிட்டு இருக்குன்னா, ஏதோ ஒரு விதத்தில் நீங்க தள்ளப்பட்ட கல்லு போல இருக்கிறீங்கன்னா, இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார், நான் எளியவனை குப்பையிலிருந்தும் சிறியவனை புழுதியிலிருந்தும் தூக்கி எடுத்து அவனை பிரபுக்களுக்கு முன்னாடி ராஜாக்களுக்கு முன்னாடி அழகு பார்க்கிற தெய்வம்னு போய் சொல்லுன்னு சொல்றார். இன்னைக்கு உங்க மேல ஒரு ராஜரிக அபிஷேகத்தை என் ஆண்டவர் கட்டளையிட போறார். நீங்க இருக்கிறவங்க அத்தனை பேரும் ஏதோ ஒரு விதத்தில் காயப்பட்டிருக்கிறீங்க. அநேகோட வார்த்தைகள் உங்களை காயப்படுத்தினதுனால அதை வெளியே சொல்ல முடியாம நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. சில பேர், நான் யார்கிட்ட சொல்லி ஆறுதல் அடைய முடியும், என் வேதனை யார்கிட்ட நான் பகிர்ந்து கொள்ள முடியும், எனக்கு கர்த்தரே ஆறுதல், கர்த்தரே தஞ்சோன்னு நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்கன்னா, இன்னைக்கு உங்களை பார்த்து தான் என் ஆண்டவர் சொல்றார், நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லி. என் சமூகம் உனக்கு முன்பாக சொல்கிறது, நீங்க வெட்கப்பட்ட இடங்களில் மீண்டும் உங்கள் தலையை நான் உயர்த்துகிற தேவன், நீங்கள் அவமானப்பட்ட இடங்களில் மீண்டும் நான் உங்களை உயர்த்துகிற தேவன். இன்னைக்கு உங்களை உயர்த்தும்படிக்கு, உங்களை ஆசீர்வதிக்கும்படிக்கு என் ஆண்டவர் இந்த இடத்தில் வந்திருக்கிறார். ஒருவேளை உங்களை யாராவது அற்பமா பார்க்கறாங்க, அலட்சியப்படுத்துறாங்கன்னு ஒரு எண்ணம் வந்துச்சுன்னா நீங்க கவலைப்படாதுங்க. ஏன்னா என் வேதம் சொல்கிறது, 1 கொரிந்தியர் 1:27 விதமாய் சொல்கிறது, ஞானிகளை வெட்கப்படுத்த தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார், பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படிக்கு
தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார் என்று என் ஆண்டவர் சொல்கிறார். ஞானிகளை வெட்கப்படுத்த, இந்த உலகத்தில் பெரிய பெரிய அறிவாளிகளை வெட்கப்படுத்த, அறிவே இல்லாத உங்களை கொண்டுதான் என் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஆமென். பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்த பலவீனமான உங்களைத்தான் என் ஆண்டவர் தெரிந்து கொண்டார். இன்னைக்கு நீங்க கவலைப்படாதீங்க. உங்களை அற்பமா நினைக்கிறாங்கன்னு கவலைப்படாதீங்க. உங்களை அலட்சியப்படுத்துறாங்களேன்னு கவலைப்படாதீங்க. உங்களை காயப்படுத்துறாங்கன்னு கவலைப்படாதீங்க. உங்களை காயப்படுத்தினா என் இயேசுவையே காயப்படுத்தினது மாதிரிங்க. அவர் சொல்ற, உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான் என்று சொல்லி. அது மட்டுமல்ல, வேதம் சொல்கிறது, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் அதன் 26வது வசனம் விவிதமாய் சொல்கிறது, பின்பு தேவன் தமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக என்று சொல்லி. நீங்களும் நானும் யாரு சொல்லுங்க? நீங்களும் நானும் யாரு? உங்களை பார்த்து சொல்லுவாங்க, ஐயே கருப்பியும்பாங்க, கருப்பியும்பாங்க, குண்டும்பாங்க. நீங்க சொல்லணும், நான் தேவனுடைய சாயல். ஆமென். நான் தேவனுடைய பிள்ளை. ஆமென். இந்த வார்த்தையை நீங்க சொல்லி சொல்லி பாருங்க. உங்களை காயப்படுத்தினவங்க, உங்களை வெட்கப்படுத்தினவங்க வெட்கப்பட்டு போவாங்க. ஆமென். ஏன் தெரியுமா? அவருடைய ரூபத்தின்படி, அவருடைய சாயலின்படி உங்களையும் என்னையும் ஆண்டவர் படைச்சிருக்கிறார். அதுதான் வேதம் சொல்கிறது, ஞானிகளை வெட்கப்படுத்த தேவன் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார் என்று சொல்லி. வேதத்திலிருந்து நான் உங்களுக்கு 2-3 நபர்களை சுட்டி காட்ட விரும்புகிறேன். ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் உங்களுக்கு. இந்த வேத புத்தகம் இருக்கு இல்லையா, அதை நீங்க தேட 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 தேட, அதை வாசிக்க 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 நமக்கு அது மிகுந்த பலனை தரும். ஒரு நாள் வேத புத்தகத்தை வாசிக்கிறத விட்டுறாதீங்க. அந்த வார்த்தையை நம்புங்க, விசுவாசிங்க, அறிக்கை பண்ணுங்க. அது உங்க வாழ்க்கையே மாற்றும். ஒரு சின்ன சாட்சியை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ISROல ஒரு பெரிய நிறுவனத்தில் ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கிற ஒரு ஐயாவை நாங்கள் சந்தித்தோம். அவர் பெரிய குடும்ப பின்னணி சார்ந்தவர்களும் கிடையாது, ஒரு நார்மலான ஒரு ஃபேமிலி தான். ஆனால் இன்னைக்கு அரசு உத்தியோகத்தில் ஒரு பெரிய அந்தஸ்தில் இருக்கிறார். அவரை பார்த்து நான் கேட்டேன், ஐயா, இவ்வளவு பெரிய பொறுப்புக்கு உத்தரவாதமாக உங்களை ஏற்படுத்த காரணம் என்ன? நீங்கள் எப்படி இவ்வளோ பெரிய பதவிக்கு வந்தீங்க? அந்த ரகசியத்தை எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொன்னால், அவர் சொன்னார், தம்பி, ஒரு ரகசியமும் இல்லைடா. எனக்கு சமயம் வாய்த்தாலும் சரி, வாய்க்காமல் போனாலும் சரி, நான் இந்த பைபிளை மட்டும் எப்பவும் வாசிச்சுட்டே இருப்பேன். இந்த பைபிளை நான் எப்பவும் வாசிச்சுட்டே இருப்பேன். அந்த வாசிக்க வாசிக்க அது எனக்கு தேவ பலனை தந்துச்சு. இந்த வேதத்தை நான் வாசிக்க வாசிக்க அது எனக்கு ஞானத்தை கொடுத்துச்சு. இந்த வேதத்தை வாசிக்க வாசிக்க அது என்னோட சுபாவத்தை மாத்துச்சு. இந்த வேதத்தை வாசிக்க வாசிக்க என்னோட உள்ளும் புறம்பும் அழுக்கையெல்லாம் அது மாற்றியது என்று சொல்லி அவர் கண்ணீரோடு சாட்சி சொன்னார். இன்றைக்கு என் அன்பு தேவ ஜனமே, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காம போனாலும் இந்த வேதத்தை மட்டும் நீங்க வாசிக்க மறந்துடாதீங்க. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காம போனாலும் இந்த வேதத்தை நேசிக்க மறந்துடாதீங்க. இதுல ஜீவனுள்ள வார்த்தைகள் இருக்கிறது. அவர் பட்டு போன மரத்தையும் கூட துளிர்க்க வைக்க முடியுமா? இன்றைக்கு பட்டு போன உங்க வாழ்க்கையும் துளிர்க்க வைக்க என் ஆண்டவரால் முடியும். நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், இந்த வேதத்தை வாசிங்க, நேசிங்க. அது உங்களை சுமக்குங்க, அது உங்களை சுமக்கும். பாருங்க, அந்த உலகத்துல அற்பமா எண்ணப்பட்ட பல பேரை என் ஆண்டவர் ஆசீர்வாதமா மாற்றிருக்கிறார். நம்ம நினைப்போம், இவனை கொண்டுலாம் என்னடா செய்ய முடியும் அப்படின்னு நினைச்சா, அவங்கள கொண்டு என் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய முடியும். உதாரணமா ஒரு சின்ன சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். சமாரியாவை சார்ந்த ஸ்திரீன்னு ஒரு பெண் உண்டு. பொதுவாக நம்ம ஊர்லலாம் ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி, 20 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா பொதுவான ஒரு கிணறு இருக்கும், பொதுவான ஒரு பைப்பு இருக்கும் தண்ணி பிடிக்கிறதுக்கு. காலையில் பெண்கள் குடத்தையும் வாளியும் கொண்டு போயிட்டு கயிறெல்லாம் கொண்டு போய் தண்ணி முள்ள போவாங்க. போகும்போது ஒத்தையில் போக மாட்டாங்க, ஒரு கும்பலாக போவாங்க. காலையில் போவாங்க, சாயங்காலம் போவாங்க. அதே ஊரில் சில பெண்கள் அந்த கும்பலோட போக மாட்டாங்க. அது ஏன் அப்படின்னா, இந்த கூட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு அவங்க ஆகாதவங்களா இருக்கலாம், இல்லைன்னா அந்த அம்மா கிட்ட ஏதோ தப்பு இருக்கலாம், இல்லைன்னா இந்த அம்மாவோட பேசுனா பழகுனா நம்ம பேர் கெட்டு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு காரியம் இருந்தால் மற்ற பெண்கள் அவங்களோட சேர்ந்து போக மாட்டாங்க. ரைட்?
உண்மைதானே? மற்ற பெண்கள் அவங்க கூட போகும். அப்போவே நம்ம நினச்சிக்கிடணும் இவங்க கிட்ட ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, அதனால எல்லாரும் அவங்கள வெறுக்கிறாங்கன்னு சொல்லி. நான் இதை எதுக்காக சொல்கிறேன்னா, ஞானிகளை வெட்கப்படுத்த தேவன் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார். ஒரு பெரிய சுவிசேஷ புரட்சிக்கு தேவன் பயன்படுத்துகிற பாத்திரம் இந்த உலகத்தில் அற்பமாக எண்ணப்பட்ட ஒரு நபரை தான் நாங்கள் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். பாருங்க, ஒரு பெண்ணை தன்னுடைய கூட்டத்தில் சேர்க்கலை அப்படின்னா அவங்ககிட்ட ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லி யாரும் அவங்க கூட சேர மாட்டாங்க, பேச மாட்டாங்க. அவங்க கூட பேசுனா பேர் என்ன செஞ்சிடும்? கெட்டு போயிடும். அதனால பேச மாட்டாங்க. ஆனால் இங்கே ஒரு பெண் எந்த கும்பலோடு சேர மாட்டான். இவங்க எத்தனை மணி வேலைக்கு திரும்ப தண்ணி எடுக்க போவாங்க? 6ஆம் மணி வேலை. அப்படின்னா நம்முடைய இந்தியன் டைமுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11லேருந்து 12 மணி. இந்த நேரம் சுள்ளுன்னு வெயில் அடிக்கிற நேரம். நம்ம யாரும் என்ன செய்ய மாட்டோம்? தண்ணி எடுக்க போக மாட்டோம். காலையில் போவோம். ஏன்னா பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும், சமையல் பண்ணணும், துணி துவைக்கணும். அதனால் காலையில் எடுப்போம். இல்லைன்னா சாயங்காலம் வீட்டுக்கார் வந்து அவருக்கு சமைச்சு கொடுக்கணும், துணி துவைக்கணும், குளிக்க வைக்கணும், அதுக்காக தண்ணி எடுப்போம். ஆனால் இந்த இடைப்பட்ட நேரத்தில் போகவே மாட்டோம். ஏன்னா பயங்கரமாக வெயில் அடிக்கும்னு சொல்லிக்கிட்டு. ஆனால் இந்த பெண்ணு அப்போ தான் தண்ணி எடுக்க வர்றா. ஏன்னா இந்த அம்மாவை யாரும் சேர்க்க மாட்டாங்க, அந்த கூட்டத்தில் சேர்க்கவே மாட்டாங்க, யாரும் நேசிக்க மாட்டாங்க. தூரத்துலேருந்து பார்த்த உடனே இவளா அப்படி தான் பார்ப்பாங்க. பொதுவாக கணவனை இழந்த பெண்கள் வந்துட்டாங்கன்னா இன்னைக்கும் அவங்க அவமானப்படுத்துகிற ஒரு கூட்டம் உண்டு, தெரியுமா? ஐயா, பூனை குறுக்க ஓடி போச்சுன்னா பூனை தான் நின்று போகணும், நாம ஏன் நிற்கணும்? பூனையை வச்சுட்டு போகிறது. கணவனை இழந்த ஒரு பெண்ணு வந்துட்டா என்னமோ அபசகுணம் மாதிரியும், அதனால உலகமே அழிஞ்சு போகிற மாதிரி அந்த பெண்ணை திட்டுறது, ஏசுறது, இதெல்லாம் கூடாதுங்க. இதெல்லாம் கூடவே கூடாது. பாருங்க, இந்த பெண்ணை யார் கூட்டத்தில் சேர்க்க மாட்டாங்க, அவங்க கூட பேச மாட்டாங்க. அதனால இந்த பெண் என்ன பண்ணுறாங்கன்னா 6ஆம் மணி வேளையில் தண்ணி எடுக்க போகிறா. அப்படின்னா 11-12 மணிக்கு தண்ணி எடுக்க போகிறாங்க. இப்போ தண்ணி எடுக்க போகும்போது ஆண்டவர் அப்படியே அங்கேருந்து புறப்பட்டு வர்றார். இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல வர்றார். அவர் வந்து அவருக்கு பயங்கர தாகம் எடுக்கிறதுனால ஒரு கிணத்துக்கு மேலே உட்கார்றாரு. அந்த கிணற்றோட பெயர் என்னன்னா யாக்கோபின் கிணறு. என்ன கிணறு? யாக்கோபின் கிணறு. இது யாருக்கு கொடுக்கப்பட்டதுன்னா, யாக்கோபு சாகிற நேரத்தில் அவனுடைய மகனாகி யோசேப்புக்கு கொடுத்த இடம். அந்த இடத்துல தான் அந்த கிணறு இருக்கு. அந்த இடத்தோட பேர் சமாரியா. அந்த இடத்துல வந்து ஆண்டவர் வந்து அப்படி உட்கார்ந்துருக்கிறாரு. உட்கார்ந்துருக்கும்போது இந்த அம்மா தண்ணி எடுக்க வர்றாங்க. அப்போ ஆண்டவர் கேட்குறாரு, ஏம்மா எனக்கு கொஞ்சம் தாகமாக இருக்குது, தண்ணி தருவியா? எனக்கு கொஞ்சம் தாகமாக இருக்குது, தண்ணி தருவியா? அவ அப்படியே மேலே கீழே பார்க்குறா. அவளுக்கு தெரிஞ்சது, இன்னைக்கு தான் நாம தான் முகத்தை பார்த்தோன்னே என்ன ஆளுன்னு கண்டுபிடிச்சிடுறோமே. ஊரு என்னது, சர்ச் என்னன்னு எதுக்கு கேட்குறோம்? அவங்க யாருன்னு கண்டுபிடிக்கிறது தானே. இந்த தப்பை நீங்கள் பண்ணிடாதீங்க, ரைட்? ஒருத்தன் பேசிட்டு இருக்கும்போதே அவன் ஊர் என்னன்னு கேட்டாச்சுன்னா அவன் யாரு, அவன் குலம் கோத்திரம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறது தான். ஆண்டவருடைய சிட்சை உங்க மேல வருங்க. ஏன் தெரியுமா? நாம அவருடைய சாயலாகவும் அவருடைய ரூபத்தின்படி படைக்கப்பட்டிருக்கோம். அத்தனை பேர் சமம் அங்க ஆண்டவருக்கு முன்னாடி. ஏழை பணக்காரங்க வித்தியாசம் கிடையாது. இந்த அம்மா இயேசுவை பார்க்குறாங்க, மேலே கீழேமா பார்த்துக்கிட்டு, நீ யூதனா இருக்க சம்மாரியோடு சம்பந்தம் கலக்கிறது எப்படி? நீங்கள் தான் எங்ககிட்ட பேசவே மாட்டீங்களே, பழகவே மாட்டீங்களே, தண்ணி கேட்கறது அருவருப்புன்னு நினைக்கிறவங்களாச்சே எப்படின்னு. இல்லைம்மா, எனக்கு தண்ணி தாக எடுக்கு, நீத்தா. அதான் மொண்டு கொள்ள பாத்திரம் இல்லையே. எல்லாம் கரெக்டு தான், உன்ட்ட தண்ணி கேட்கறது யாருன்னு தெரிஞ்சா நீயே தண்ணி கொடுப்ப அப்படின்னு. அந்த விஷயம் நமக்கு எல்லாம் தெரியும், அந்த சூழ்நிலைகள் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அவர் சொல்றாரு, நீ உன் வீட்டுக்காரரை போய் கூட்டிட்டு வா. அவர் சொன்னார், யாரையா கூட்டு வர்றது? நான் யாரை கூட்டு வர்றது? நான் யாரை கூட்டு வர்றது? அப்பதான் ஆண்டவர் சொல்லுவாரு, அம்மா நீ சொன்னதுக்கு சரிதான். உனக்கு 5 பேர் இருந்தாங்க, போயிட்டாங்க. இப்பவும் இவனும் உன் புருஷன் இல்லை. நீ இதை உண்மையா சொன்ன பத்தியா? அதனால தான் நான் உன்னை தேடி வந்தேன்னு சொல்லி ஆண்டவர் அவளோட பேச ஆரம்பிக்கிறார். உன்ட்ட தண்ணி கேட்கறது யாருன்னு தெரியுமா? உன்ட்ட தண்ணி கேட்கறது யாருன்னு தெரிஞ்சா நீயே தண்ணி கொடுத்துருவேன், நீயே எல்லா காரியத்தையும் செய்வேன்னு சொன்ன உடனே ஆண்டவர் அவளோட பேச 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 அவளோட உள்ளத்துக்குள்ள ஒரு பெரிய மாறுதல் உண்டாயிற்று, ஒரு பெரிய வெளிச்சம் உண்டாயிற்று. அவ புறப்பட்டு ஓடி போறான், தன்னுடைய கிராமங்களுக்கு புறப்பட்டு போறான்.
ஒவ்வொரு வீடா போய், பிரதர் சிஸ்டர் உங்களுக்கு ஒன்று தெரியுமா, என்னை தேடி ஒருவர் வந்தார், அவர் என்னை குறித்து எல்லாவற்றையும் விவரித்து சொன்னார், அவர் மேசியா என்று நான் அறிகிறேன் என்று சொல்லி ஒவ்வொரு வீடா போய் 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 என் இயேசுவை பிரசங்கித்தார். அவள் நிமித்தம் சமாரியா பட்டணத்துக்கு ஒரு பெரிய சுவிசேஷ ரட்சிப்பு வந்ததாம். பாருங்க, யாருங்க அவங்க? இந்த உலகத்தால் அவமானப்படுத்தப்பட்டவங்க, இந்த உலகத்தால் அற்பமா பார்க்கப்பட்டவங்க. இன்னும் சொல்ல போனா அவளுக்கு விபச்சாரிங்கிற பட்டம் கூட உண்டு. இத்தனை நிபச்சொற்களை தாங்கிக் கொண்டிருந்த ஒரு மகளை தேடிதான் என் ஆண்டவர் வந்தார். அவள் மூலமா தான் சமாரியாவுக்கே ஒரு ரட்சிப்பு உண்டாயிற்று. கரங்களை தட்டி என் ஆண்டவருக்கு ஒரு மகிமை செலுத்தினார். இன்னைக்கு உங்க மூலமா இந்த பட்டணத்துல, இந்த தேசத்துல ஒரு பெரிய வெளிச்சத்தை கொடுக்க என் ஆண்டவர் போதுமானவராயிருக்கிறார். நீங்க நினைக்கலாம், பிரதர் நான் ஒண்ணுக்குமே பிரயோஜனம் இல்லை, ரைட், அப்ப நீ தாண்டா எனக்கு வேணும். ஐயா நான் படிப்பறிவு இல்லாதவன், ரைட், அப்ப நீ தான் எனக்கு வேணும். ஐயா நான் பலனற்று போனவன், அப்ப எனக்கு நீ தான் வேணும். ஏன்னா உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். நீங்க எப்போ இந்த சமுதாயத்தில் தள்ளப்பட்டு இருக்கிறீங்களோ, எப்போ நீங்க ஒண்ணுக்கு ஆகாதுன்னு இந்த உலகமே உங்களை ஒதுக்கி தள்ளுதோ, அப்போ என் ஆண்டவர் உங்களை தேடி வர, நீ தாண்டா எனக்கு வேணும்னு சொல்லி. இன்னைக்கு இந்த சமுதாயத்தால் நீங்க தள்ளப்பட்டிருக்கலாம், சொந்த பந்தத்தால் வெறுக்கப்பட்டிருக்கலாம், ஐயா நம்பினவங்க உங்களை கைவிட்டிருக்கலாம். யார் கைவிட்டாலும் சரி, யார் உங்களை நேசித்தாலும் சரி, நேசிக்காம போனாலும் சரி, என் ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கை விடுவதும் இல்லை. ஆமென், ஆமென். பாருங்க, இந்த சமுதாயம் அவளை வேண்டாத ஒரு பொருளாக தான் பார்த்துச்சு. ஆனால் அவளை கொண்டு தான் என் ஆண்டவர் சமாரியாவிலேயே ஒரு பெரிய ரட்சிப்பையே கட்டளையிட்டார். இன்னைக்கு உதாசீனப்படுத்தினவங்களுக்கு முன்னாடி உங்க தலையை நிமிர பண்ண என் ஆண்டவர் போதுமானவராயிருக்கிறார். உங்களை அற்பமா பார்த்தாங்கன்னு நினைச்சு நீங்க கவலைப்பட்டீங்கன்னா, உங்களை கொண்டு தான் என் ஆண்டவர் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவார், உங்களை ஆசீர்வாதமாய் மாற்றுவார். கவலைப்படாதீங்க. நீங்க அழுத நாட்கள் போதும், நீங்க பயந்து ஒடுங்கிற நாட்கள் போதும். இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொன்னபடி உங்க ஒவ்வொருத்தருக்கு மேலையும் ரட்சிப்பு என்கிற அபிஷேகத்தை என் ஆண்டவர் வைக்கிறார். சந்தோஷம் என்கிற கிரீடத்தை என் ஆண்டவர் உங்களுக்கு தரப்போகிறார். நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணு, அவரை பலமா பிடிச்சுக்கிடுங்க, அவரை பலமா பிடிச்சுக்கிடுங்க. பாருங்க, ஒரு சின்ன பிள்ளையை கொண்டு என் ஆண்டவர் ஒரு பெரிய காரியத்தை செய்ய முடியும்னு யாராவது நம்ப முடியுமா? ஒரு சின்ன பொண்ணை கொண்டு ஒரு பெரிய காரியத்தை செய்ய முடியும்னு நம்மளை நம்ப முடியுமா? நம்ம பிள்ளைங்கள்லாம் ஒரு வேலையை செஞ்சால் நம்ம அவங்களை என்கரேஜ் பண்ணுவோமா? டேய் அதை தொடாத, இதை தொடாத, அதை செய்யாத, இதை செய்யாதன்னு சொல்லுவோமே தவிர, நீ செய்யும் மக்களே, சொல்லு மக்களே அப்படின்னு யாராவது என்கரேஜ் பண்ணுவோமா? ஆனால் பாருங்க, ஒரு சின்ன பொண்ணை கொண்டு என் ஆண்டவர் ஒரு பெரிய காரியத்தை செய்தார். நீங்கள் வாசிக்கலாம், 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம், அது 1-19 நீங்கள் எழுதி வச்சுக்கிடுங்க. 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 19 வரை. இந்த சம்பவம் உங்களுக்கு நமக்கு நல்லா இருக்கும் தெரியும். நாகமான் அப்படிங்கிறதான ஒரு சீரிய நாட்டு படைத்தளபதி இருந்தார். இந்த தளபதி பராக்கிரமசாலி. இவன் நினைச்சா என்ன காரியத்தை வேணா செய்ய முடியும். ராஜாவுக்கு அடுத்த அந்தஸ்துல இருக்கிற ஒருத்தன். ஆனா இவனை குறித்து வேதம் சொல்லுது, அவனோ குஷ்டரோகியா இருந்தானாம். யாரு குஷ்டரோகின்னா? எவனாவது கிட்ட சேர்ப்பாங்களா? ஒரு ஆள் குளிக்காம வந்துட்டாலே நம்ம பக்கத்தில் உட்கார மாட்டோம். அவன் குஷ்டரோகி, கை கால் புண்ணு, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருந்து யாராவது கிட்ட சேர்ப்பாங்களா? அப்ப எவ்வளவு அவமானம் அந்த மனுஷனுக்கு இருக்கும், எவ்வளவு வெக்கம் அந்த மனுஷனுக்கு இருந்திருக்கும் பாருங்க. அதை வெளியவும் சொல்ல முடியாம, விற்கவும் முடியாம, கக்கவும் முடியாம அவன் முழுங்கிட்டு இருக்கிற நேரத்துல இஸ்ரவேல்ல இருந்து ஒரு சின்ன பிள்ளை சிறைப்பட்டு கொண்டு வருவாங்க. அந்த பொண்ணு என்ன செய்யுமா, நாகமாட்ட மனைவிட்ட சொல்லுமா, நீங்க ஒண்ணு செய்யுங்க, சமாரியாவுக்குள்ள போங்க, அங்க ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாரு, அந்த தீர்க்கதரிசிட்ட போனீங்கன்னா இவருடைய வியாதி மாறும்னு சொல்லுவார். என்ன சொல்வாரு? சமாரியாவில் ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாரு, அந்த தீர்க்கதரிசி போய் சந்திச்சிங்கன்னா இவருடைய வியாதி மாறணும். நம்ம வீட்டில் ஒரு சின்ன பொண்ணு, சின்ன பிள்ளைங்க ஏதாவது சொன்னால் நம்ம கேட்போமா? இல்லை உனக்கு என்னெல்லாம் தெரியும், உன் வேலையை பார்த்துட்டு போன்னு சொல்லுவோம் இல்லையா? ஆனால்
அவன் அதை செய்யலை. ஏன்னா அவன் தேவை அப்படி, அவன் தேவை அப்படி. ஏதாவது ஒரு விதத்தில் அவனுக்கு சுகம் கிடைச்சி ஆகணும் அப்படிங்கிறதுனால அவன் என்ன செய்யறான், உடனே ராஜாவுக்கு இந்த செய்தியை அனுப்புறான். அவங்க ஒரு லெட்டர் எழுதி அனுப்புறாங்க, நீ உடனே போய் இஸ்ரவேல் ராஜாவை போய் பாருன்னு. இப்போ இஸ்ரவேல் ராஜா கிட்ட போய் இந்த லெட்டர் போய் சேருது. சேர்ந்தோன்னா அவன் வஸ்திரத்தெல்லாம் கிழிச்சு போட்டுட்டு, சுகமாக்குறதுக்கு நான் என்ன கடவுளையா, இந்த ஆளு நம்ம மேல பொல்லாப்பு கொண்டு வர போறான், ஏதோ பிரச்சனை வரப்போகுதுன்னு பயந்து நடுங்கிற நேரத்தில் இந்த செய்தி தீர்க்கதரிசிகிட்ட போய் சேருது. அவர் சொல்றாரு, நீ ஏன் இதுக்காகலாம் கவலைப்படுற, அவனை வர சொல்லு, நான் பார்த்துக்கிறேன், அவனை வர சொல்லு, நான் பார்த்துக்கிறேன். இன்னைக்கு உங்களுக்கு முன்னாடி இதுதான், பெரிய பெரிய பிரச்சனைகள் வரும்போது நீங்க கவலைப்படக்கூடாது. உங்க பக்கத்தில் உங்க பார்த்து கையை கொடுங்களேன், கையை கொடுங்க, கையை கொடுத்து சொல்லுங்க, நீ கவலைப்படாத, அவனை என்ன பார்க்க சொல்லு, சொல்லுங்க, அவனை என்ன வந்து பார்க்க சொல்லு, நான் பார்த்துக்கிறேன். அவனை என்ன வந்து பார்க்க சொல்லு, நான் பார்த்துக்கிறேன். இதை சொன்னது கரெக்டு, ஆனால் ஆண்டவர் உங்க கூட இருக்கணும், அதை மறந்துடக்கூடாது. நீ அவனை வர சொல்லு, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்றாரு. போனாங்க. தீர்க்கதரிசி அவனை ஏறிட்டு கூட பார்க்கல, அப்படியே மேலேருந்து பார்த்துக்கிட்டு, யோர்தான்ல போய் முங்கி குளியா போயா, யோர்தான்ல போய் 7 தரம் முங்குன்னு சொல்றாரு. இவருக்கு பயங்கர கோபம். அவர் என்ன நினைச்சுக்கிட்டாருன்னா, தீர்க்கதரிசியை பார்க்க வந்து இயேசு நாமத்தினால சுகம் உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லி தொட்டு சுகமாக்குவார் நினைச்சாரு. இவர் அவரை தொடவும் இல்லை, பார்க்கவும் இல்லை. யோர்தான்ல போய் முங்கி போ சொல்லு, சரியா போயிடும். பயங்கர கடுப்பாயிட்டாரு நாகமன். நம்ம ஊர்ல தண்ணி இல்லை, குளம் இல்லை, குட்டை இல்லை, இங்க யோர்தான்ல போய் முங்கிட்டு வான்னு சொல்றாரு. என்ன நினைச்சுக்கிற அந்த மனுஷன் அப்படின்னு கோவப்பட்டிருப்பார், நடந்திருக்கும். அப்பதான் கூட இருக்கிறவங்க சொல்றாங்க, ஐயா, ஒரு செய்ய முடியாத ஒரு காரியத்தை உங்ககிட்ட சொன்னா நீங்க செய்வீங்க தானே, அவர் என்ன சொல்லிட்டாரு, சின்ன விஷயம் தானே, போய் முங்கி பாருங்களேன் அப்படின்னாரு. புறப்பட்டு போனாரு, யோர்தான்ல முங்கி பார்க்கிறாரு. 1 சொல்லுங்க, 1 2 சொல்லுங்க, 3 4 5 6 7 6 தடவை முங்கும் போது அவனுக்கு ஒன்றும் ஆகலை. ஏன்னா சிலர் 3ஆம் வானம் வரைக்கும் ஏறுகிறத நான் ஆவியில் உணர்கிறதுனால தான் அந்த நம்பர் சொல்ல சொன்னேன். 6 முறை முங்கும் போது அவன் சரீரத்தில் ஒரு வித்தியாசத்தையும் பார்க்கல. ஆனா 7ஆவது முறை அவன் முங்கி எழுப்புகிற பொழுது அவன் சரீரம் குழந்தையோட சரீரத்தை போல மாறியதாம். பாருங்க பாருங்க, ஒரு சின்ன பிள்ளை பேசினா அப்படிங்கிறதுக்காக அந்த பேச்சை உதாசீனப்படுத்தாம புறப்பட்டு போனதுனால தான் அவனுக்கு விடுதலையும் சுகமும் கிடைச்சது. இன்னைக்கு சில நேரம் ஆண்டவர் நம்மளோட இடைப்படணும்னா யாரை கொண்டு வேணாலும் இடைப்படுவார். நாம நினைச்சிருக்கிறோம் இவர் மூலமா தான் நமக்கு ரட்சிப்பு வரும், இவர் மூலமா தான் ரட்சிப்பு வரும்னு நினைக்கிறோம். ஆனா என் ஆண்டவர் நினைச்சாருன்னா அவர் கல்லை கொண்டும் நம்மளோடு பேச முடியும், கழுதையை கொண்டும் நம்மோடு பேச முடியும், முசுக்கட்டையின் இரைச்சலை கொண்டும் அவர் நம்மோடு பேச முடியும். ரைட்? அவர் நம்ம கிட்ட பேசணும்னு நினைச்சார்னா பெரிய பெரிய தலைவர்கள் அவருக்கு அவசியம் இல்லை. கல்லை கொண்டும் கழுதையை கொண்டும் முசுக்கட்டை இரைச்சலை கொண்டும் நம்ம கூட பேச முடியும். நீங்க சில பேரை பெருசா நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, ஆனா அவங்க தனிப்பட்ட வாழ்க்கையில பூஜ்யமா தான் இருக்கிறாங்க. இவரால தான் எனக்கு ரட்சிப்பு வரும், இவரால தான் எங்களுக்கு விடுதலை வரும், இவங்களுக்கு தான் இவர் மூலமா தான் எங்களுக்கு ஆசீர்வாதம் வரும்னு நினைச்சிட்டீங்கன்னா நவர் அந்த எண்ணத்தை தூக்கி போட்டுருங்க. யாரை கொண்டும் என் ஆண்டவர் உங்க வாழ்க்கையில் அற்புதத்தை செய்ய முடியும், எவரை கொண்டும் என் ஆண்டவர் உங்க வாழ்க்கையில் அற்புதத்தை செய்ய முடியும். எவரை மேன்மைப்படுத்தவும் எவரை உயர்த்தவும் நம் ஆண்டவரால் முடியும். பாருங்க, சின்ன பிள்ளை தான். அந்த சின்ன பிள்ளைய அவன் அற்பமா நினைச்சிருந்தா அவன் வாழ்க்கையில் விடுதலை கிடைச்சிருக்குமா? பாருங்க, ஒரு விபச்சார ஸ்திரீ தான், இவ விபச்சார ஸ்திரீ ஆயிட்டேன்னு நினைச்சிருந்தா அந்த சமாரியாவுக்கு ரட்சிப்பு வந்திருக்குமா? இன்னையிலிருந்து நம்முடைய பார்வையில் அது மாறணுங்க, நம்முடைய சிந்தையில் மாறணும், நம்முடைய யோசனை இல்லை அது மாறணும். எப்படி தெரியுமா? இயேசுவை போல நாம வாழ பழகணும், இயேசுவை போல பேச பழகணும், இயேசுவை போல நடக்க பழகணும். இதை உங்க வாழ்க்கையில நீங்க அபியாசப்படுத்தி பாருங்களேன். உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதம் உண்டாகும், உங்க வாழ்க்கையில் வெளிச்சம் உண்டாகும்.
உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியத்தை என் ஆண்டவர் செய்வாருங்க. ஒரு பெரிய கம்பெனி, ஒரு பிரபலமான ஒரு கார் தொழிற்சாலை. இந்த தொழிற்சாலையை நிறைய காரெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணிட்டாங்க. இப்போது அந்த கார்களை எடுத்து டெலிவரி பண்ணும்போது ஒரு வாசல் வழியாக வரணும். ஆனால் அந்த வாசலுக்கு வரும்போது வாசல் தட்டுது. பெரிய கேட்டு, அந்த வாசல் தட்டுது. இப்போது ஒருத்தங்க சொல்கிறாங்க, அங்கே இருக்கிற அத்தனை இன்ஜினியர் டீம்ஸும் வந்து சொல்கிறாங்க, அத்தனை காரை நம்ம இன்னைக்கு டெலிவரி பண்ணி ஆகணும், அத்தனை காரை கொண்டு கொடுத்து தான் ஆகணும். ஆனால் என்ன செய்யணும்னு தெரியல. இந்த கார் கொண்டு போகிறதுனால அந்த வாசல்லாம் தட்டுது. இப்போ என்ன செய்யணும்னு தெரியலையே அப்படின்னு சொன்னால் ஒரு இன்ஜினியர் டீம் சொல்லுது, ஒன்றும் கவலைப்படாதீங்க, இந்த வாசலை இடிச்சுக்கிட்டு இன்னொரு வாசலை கட்டிடுவோன்றாங்க. அப்போ அங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க, அது சாத்தியம் இல்லை, ஏன்னா நேரம் ஆயிரும். இன்னொருத்தவங்க சொல்கிறாங்க, இதே போல் இன்னொரு கேட்டையும் ரெடி பண்ணிடுவோம் அப்படின்றாங்க. இன்னொருத்தவங்க சொல்கிறாங்க, எல்லாத்தையும் கலத்திக்கிட்டு நம்ம அசம்பிள் பண்ணிடுவோமே அப்படின்னு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஐடியா கொடுக்கும்போது அந்த ஃபேக்ட்ரியில் வேலை பார்க்குற ஒரு கடைநிலை தொழிலாளி அந்த ஓனர்கிட்ட போய் ஒரு வார்த்தை சொல்கிறான், குசு குசுன்னு சொல்லும்போது, நீ இப்போ உனக்கு என்ன தெரியும்னு சொல்லி அவனை விரட்டுறாங்க. மறுபடியும் போய் சொல்கிறான், ஐயா நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்கன்னு. அவங்க சொல்கிறாங்க, உனக்கு என்ன தெரியும், நாங்கள் இத்தனை படித்த அதிகாரிகள் இருக்கோம், பெரிய பெரிய இன்ஜினியர்ஸ் இருக்கிறோம், எங்களுக்கு தெரியாத உனக்கு தெரிஞ்சிட போகுது, நீ போ அப்படின்னு சொல்லி விரட்டி விடுறாங்க. மறுபடியும் போய் சொல்கிறான், மறுபடியும் அவனை விரட்டி விடுறாங்க. கடைசியில் இவன் என்னத்தான் சொல்கிறானே பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, நீ சொல்லுப்பா என்ன சொல்கிறாங்க. இல்லை சார், இந்த காரோட பாடி அதிகமாக இருக்குன்னு சொல்லிக்கிட்டு நீங்கள் வாசலை உடைக்க வேண்டாம், கேட்டை உடைக்க வேண்டாம், வேறு கேட்டும் ஒன்றும் செய்யவே வேண்டாம், அதுதான் எங்களுக்கு, அது இல்லாமல் என்ன பண்ணணுங்கிற வழி தான் எங்களுக்கு தெரியலையே, அதை சொல்லு. ஒன்றும் இல்லை சார், இந்த காரோடைய 4 வீலு காற்றையும் இறக்கி விட்டுருங்க, ஆட்டோமேட்டிக்காக 1.5 இன்ச்சு 1 இன்ச்சு குறைஞ்சிரும், நீங்கள் எல்லா காரையும் கொண்டு போயிடலான்னு சொல்லிட்டு கரங்களை தட்டி பாருங்க. ஒரு அற்பமான ஒரு மனிதனுக்கு ஆலோசனையை இவங்க அசட்டை பண்ணதுனால எவ்வளோ பெரிய விபரீதம் பாருங்க. அந்த ஆலோசனை ஏற்றுக்கொண்ட பிறகு எவ்வளோ பெரிய ஒரு விடுதலை, எவ்வளோ பெரிய ஒரு மீட்பு அந்த இடத்துல உண்டாயிட்டு. இன்னைக்கு உங்கள் கூட பழகிறவங்க பேசுகிறவங்கள நீங்கள் காசை வச்சோ பணத்தை வச்சோ கல்வியை வச்சோ எடை போட்டு பழகாதீங்க. கல்யாண வீட்டுக்கெல்லாம் நாம் ஒரு கல்யாணம் நடத்துகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்யாண வீட்டுக்கு நம்ம கெஸ்ட்டு ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்தாச்சுன்னா, நல்ல நகையெல்லாம் போட்டுட்டு வந்தாச்சுன்னா, ஸ்டேஜிலேருந்து நாமளே இறங்கி போய் அம்மா வாங்க, ஐயா வாங்கன்னு சொல்லி கூப்பிடுவோம். அதே ஒரு ஏழை எளியவங்க வந்தா, இவ ஏன் வந்தா அப்படிங்கிற பார்வையோட தான் நம்ம அவங்கள பார்ப்போமே தவிர, இன்முகத்தோடு வரவேற்கிற குணாதிசயம் நம்மகிட்ட நிறைய பேர்ட்ட இல்லாமல் ஆயிடுச்சுங்க. நல்ல காசு பணம் இருந்தால் அவங்கள சந்தோஷமாக வரவேற்போம். அதே நேரத்தில் பொருளாதாரத்தில் பின்தங்கி இருந்தால் அவங்கள நாம் நேசிக்கிறோமா? யோசிக்கணும். பரலோகத்தில் இவருடைய அவர்களுக்குரிய தேவதூதர்கள் தேவனுடைய முகத்தை நோக்கி பார்த்துக்கிட்டே இருப்பாங்களாம். அவங்க கண்ணீர் விட்டு அழுதாங்கன்னு வைங்களேன், ஆண்டவர் நம்ம மேலே கோபம் கொண்டுருவார். இன்னைக்கு நம்முடைய சுவாபங்கள் எண்ணங்கள் மாறணுங்க. நம்முடைய கர்வம் மாறணும், பெருமை மாறணும். யாரையும் நம்ம என்ன செய்யக்கூடாது, அற்பமாக பார்க்கவே கூடாதுங்க, பார்க்கவே கூடாது. இன்னைக்கெல்லாம் நிறைய வாலிப தம்பி தங்கச்சி உங்களை பார்த்து நான் ஒன்று சொல்கிறேன், கொஞ்சம் நீங்கள் படிச்சிருக்கலாம், உங்களுக்கு நல்ல திறமைகள் இருக்கலாம், அதனால் உங்கள் அம்மா அப்பாவை நீங்கள் முட்டாள்னு என்றைக்குமே நினைக்கக்கூடாது. உங்களுக்கு என்ன தெரியும், நீங்கள் சொல்கிறதுல என்னால் கேட்க முடியாது, அப்படி சொல்லவே சொல்லாதீங்க. உங்களுக்கு விஷயம் தெரியுமா, நீங்கள் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு ராத்திரி பகலாக உங்களுக்காக கஷ்டப்படுறது அவங்க தான். உங்கள் எதிர்காலம் நல்லா வரணுங்கிறதுக்காக தன்னுடைய ஆயுட்காலங்களை, தன்னுடைய துக்கம் சந்தோஷத்தெல்லாம் செலவு பண்ணது அவங்க தான். அவங்கள மீறி அவங்கள அசட்டை பண்ணி நீங்கள் ஒரு காரியமும் செய்யக்கூடாது. நல்லா கவனிச்சிங்கன்னா ஒன்று சொல்கிறேன், வாலிப தங்கச்சிங்க தம்பிங்க, உங்கள் எதிர்காலத்தை சூஸ் பண்ணுற காரியத்தில் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒன்று தெரியுமா, நீங்கள் பிறந்த போது என் பிள்ளைக்கு என்ன ட்ரெஸ்ஸு போட்டால் அவன் நல்லா இருப்பான்னு பார்த்து உங்களுக்கு நல்ல ட்ரெஸ்ஸை வாங்கி போடுவாங்க. என் பிள்ளை எந்த ஸ்கூலில் படித்தா அவன் நல்லா இருப்பா, அவள் ஃப்யூச்சர் நல்லா இருக்குன்னு சொல்லி ஒரு நல்ல ஸ்கூலில் கொண்டு சேர்ப்பாங்க. இவன் எந்த கல்லூரியில் படித்தா அவள் வாழ்க்கை நல்லா இருக்குன்னு சொல்லி நல்ல கல்லூரியில் கொண்டு சேர்ப்பாங்க. ஆனால் நீங்கள் கொஞ்சம் வளர்ந்து படித்து எடுத்த உடனே உங்களுக்கான ஒரு லைஃப்பை நீங்களே சூஸ் பண்ணி, உங்களுக்கு என்னமா தெரியும், உங்களுக்கெல்லாம் அறிவே இல்லை, நான் சொல்கிறது நீங்கள் கேளுங்கன்னு சொல்லி அவங்கள அற்பமாக நினச்சிடாதீங்க.
அவங்கள அலட்சியப்படுத்துறாதீங்க. அது உங்க வாழ்க்கையில சாபமாய் மாறும், சாபமா மாறும். எனக்கு எல்லாம் தெரியும். சில நேரங்களில் நம்ம வீட்டில் என்ன செய்வோம் தெரியுமா? அம்மாவோ அப்பாவோ சரியா படிச்சிருக்க மாட்டாங்க. ஒரு சொன்ன வார்த்தை தவறா இருந்ததுன்னு அவங்கள போட்டு கிண்டல் பண்ணுவோம். ரைட்? என்னம்மா இந்த வார்த்தை இல்லம்மா, அப்படி கிடையாது, இப்படி சொல்லுங்கன்னு சொல்லி கிண்டல் பண்றோமா? அது செய்யக்கூடாதுங்க. அவங்கள அற்பமா நம்ம பார்க்க கூடாது, அசட்டை பண்ணவே கூடாது. அதே போல பெற்றோர்களை, உங்களை பார்த்து நான் சொல்ற ஒரு காரியம் அதுதான். உங்க பிள்ளைங்களை மற்ற பிள்ளைகளோட கம்பேர் பண்ணவே பண்ணாதீங்க. பக்கத்து வீட்டு பிள்ளைய பார், அவ நல்ல கீபோர்டு வாசிக்கிறா, நல்லா பாடுறா, அவளை போல உன்னால வர முடியலையே, அவளை போல உன்னால பாட முடியலையே. கம்பேர் பண்ணவே பண்ணாதீங்க. உங்க பிள்ளைகளுக்கு என்ன ஞானத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரோ அதை என்கரேஜ் பண்ணுங்க, அதை உற்சாகப்படுத்துங்க. ஒரு நாள் இந்த உலகத்தை கலக்கிறவர்களாய் அவர்கள் மாறுவார்கள். வேதம் சொல்கிறது, இதோ உலகத்தை கலக்கிறவர்கள் இங்கேயும் வந்து விட்டார்கள் என்று சொல்லத்தக்கதாய் உங்க பிள்ளைகள் அப்படி ஒரு நாள் மாற்றுவாருங்க. வாலிப தம்பி தங்கச்சி, உங்களை பார்த்து சொல்ற காரியம், உங்க பெற்றோர் அலட்சியப்படுத்தாதுங்க. உங்களுக்கு என்ன தெரியும்னு கேட்காதீங்க. உங்க வயசு தாங்க அவங்க அனுபவம், உங்க வயசு தான் அவங்க அனுபவம். உங்களுக்காக அவங்க வாழ்க்கையை தியாகம் பண்ணியிருக்கிறாங்க. உங்களுக்காக பார்த்து 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 எல்லா காரியத்தையும் செஞ்சு உங்களுக்கு ஒரு ஏற்ற துணையை பார்த்து அவங்களால தர முடியாது. அதை விட்டுட்டு நீங்களே உன்னை சூஸ் பண்ணி உங்க வாழ்க்கை பேரண்ட்ஸ் அற்பமா நினைக்கவே நினைக்காதீங்க. உங்களுக்கு அப்பா அம்மா இருக்கிறதுனால நீங்க அற்பமா நினைக்கிறீங்க. அப்பா அம்மா இல்லாத பிள்ளைங்க எத்தனை பேர் கண்ணீர் வெடிக்கிறாங்க தெரியுமா? எனக்கு ஒரு அப்பா இல்லையே, எனக்கு ஒரு அப்பா இல்லையே, என்னை நேசிக்கவும் என்னை விசாரிக்கவும் ஒரு நல்ல தகப்பன் இல்லையேன்னு சொல்லி எத்தனையோ பெற்றோர் கதறாங்க தெரியுமா? எத்தனையோ பிள்ளைங்க கதறாங்க. அதனால உங்க அப்பா அம்மாவை உதாசீனப்படுத்தாதீங்க, அற்பமா நினைக்காதீங்க. அதே போல பெற்றோர்களே, உங்களை பார்த்து அதை தான் நான் சொல்றேன். மற்ற பிள்ளைகளோட உங்க பிள்ளைகளை நீங்க கம்பேர் பண்ணவே பண்ணாதீங்க. உங்க பிள்ளைகளுக்கு தேவன் என்ன கிருபையை கொடுத்திருக்கிறார் அந்த கிருபைக்காக ஜெபிங்க. ஆண்டவரே, இந்த பிள்ளையை வளர்க்க எனக்கு பலன் இல்லை, என் பிள்ளை உங்க கரத்தில் தருங்க, நீங்களே பொறுப்படுத்திக்கொள்ள சொல்லி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து பிள்ளை வளர்த்து பாருங்க. இந்த உலகத்தை கலக்குகிற பிள்ளைகளாய் அந்த பிள்ளைகள் வளர்வார்கள். பாருங்க, தாவீது வர வர விருத்தி அடைந்தான். காரணம் என்ன? சேனைகளின் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். இன்றைக்கு சேனைகளின் தேவனாய் கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். பாருங்க, வேதத்தில் நாம் வாசிக்கிற போது லேயாள் அற்பமா எண்ணப்பட்டாளாம். அற்பமா எண்ணப்பட்ட அவளுக்கு தான் என் ஆண்டவர் முதல்ல குழந்தையை கொடுத்தார். ராகேலோ மலடியா இருந்தாள் என்று வேதம் சொல்லுது. ஆதியாகமம் 29:31 வாசிங்க. ஆதியாகமம் 29:31. லேயாள் அற்பமா எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு அவள் கர்ப்பம் தரிக்கும்படி செய்தார். ராகேலோ மலடியா இருந்தாள். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இந்த வேதத்துடைய சம்பவம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். யாக்கோபுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம். யாக்கோபு ராகேலை நேசித்தான், லேயாளை அற்பமா பார்த்தான். அதனால என் ஆண்டவர் அவளுக்கு அநேக ஆசீர்வாதங்களை கொடுத்தார். இன்றைக்கு உங்களை பார்த்து என் ஆண்டவர் சொல்கிற காரியம் அதுதான். உங்களை யாரெல்லாம் அற்பமா பார்த்தாங்களோ, யாரெல்லாம் உங்களை அலட்சியப்படுத்தினாங்களோ, யாரெல்லாம் உங்களை குற்றப்படுத்தினாங்களோ, குறை சொன்னாங்களோ, கவலைப்படாதீங்க. தெய்வ சமூகத்தில் ஒப்பு கொடுத்துட்டு நீங்க அவருடைய முகத்தை மட்டும் நோக்கி பாருங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒருவேளை அந்த சுவாபம் என்னை விட்டு மாற மாட்டேங்குது, ஒரு பெரிய கர்வம், பெருமை, கோபம், எரிச்சல் எனக்குள்ள இருக்கு அப்படின்னா இன்னைக்கு தேவ சமூகத்தில் நீங்க ஒப்பு கொடுக்கணும். ஏன் தெரியுமா? நம்ம அற்பமா சில பேரை பார்த்ததுனால, அற்பமா சில பேரை பேசுனதுனால, அவங்க தேவ சமூகத்தில் கண்ணீர் விட்டு கதறதுனால உங்க வாழ்க்கையில் சில நன்மைகளை நீங்க இழந்து போய் நிற்கிறீங்க. சில நன்மைகளை இழந்து போயிருக்கிறீங்க. ஏன்னா அவர்களுக்குரிய தேவ தூதர்கள் தேவனுடைய முகத்தை தரிசிப்பார்கள். நமக்கு வேதம் அதுதானே சொல்லுது, அதுதான் சொல்லுது. ஒருவரையும் அற்பமா எண்ணாதபடிக்கு சொல்லுங்க, ஒருவரையும், இந்த சிறியர்கள் ஒருவனையும் அற்பமா எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். அவர்களுக்குரிய தேவ தூதர்கள் பரலோகத்திலே என் பரம பிதாவின் சமூகத்தை எப்போதும் தரிசிக்கிறார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ரோட்ல போகும்போது ஒரு ஏழையை பார்க்குறோம், காசு இருந்தால் கொடுங்க, இல்லைன்னா அமைதியாக போங்க. அதை விட்டுட்டு அவங்களை குறை சொல்லாதீங்க. அதில் நல்லவங்க இருப்பாங்க, கெட்டவங்க இருப்பாங்க, அது நமக்கு தேவையில்லையே. ஒரு ஏழையை பார்க்கும்போது நீங்கள் எப்படி தெரியுமா அவங்கள பார்க்கணும்? இயேசுவாக பார்க்கணும். நான் பொதுவாக சாப்பாடு கொடுக்கும்போது
வீடுகளை சந்திக்கும் போது எப்படி அறிவிப்பு கொடுப்பேன்னா, இயேசுவை பார்க்க போகிறேன் வரீங்களான்னு. என்ன பிரதர் சொல்கிறீங்க? ஆமாம், இச்சிறியர்கள் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அது எனக்கே செய்தீர்கள்னு சொல்லி. இன்றைக்கி நான் 25 குடும்பத்தை ஆதரிக்கிறேன்னா 25 இயேசுவை தான் ஆதரிக்கிறேன்னு என்னால் விசுவாசத்தோடு சொல்ல முடியும். இன்றைக்கி உங்களை பார்த்து நான் அதை தான் சொல்கிறேன். யாரையும் அற்பமாக பார்க்காதீங்க, யாரையும் அலட்சியமாக பார்க்காதீங்க, யாரையும் உதாசீனப்படுத்தாதீங்க. அது பாவம், அது பாவங்க. உங்கள் நிமித்தம் எத்தனையோ குடும்பம் சின்ன பின்னமாய் கிடக்கு. உங்கள் நிமித்தம் எத்தனையோ குடும்பங்கள் தேவ சமூகத்தில் அழுதுகிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கு தேவ சமூகத்தில் உங்களுக்கு ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நான் இனி யாரையும் அற்பமாக பார்க்க மாட்டேன். ஒருத்தருடைய வேலையை வச்சு, ஒருத்தருடைய கல்வியை வச்சு, ஒருத்தருடைய பொருளாதாரத்தை வச்சு அவனை நான் தர நிர்ணயம் பண்ண மாட்டேன். ஏன்னா அவன் உங்கள் பிள்ளை, உங்கள் சாயல். நான் இனி உங்களை போல மாற விரும்புகிறேன், நான் உண்மை போல மாற விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி தேவ சமூகத்தில் உங்களுக்கு ஒப்பு கொடுத்து பாருங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வாராங்க. அப்படியே நம்ம எல்லாரும் எழுந்திருப்போமா? எழுந்திருந்து இந்த நேரம் உங்களுக்கும் தேவனுக்குமான நேரம். நம்முடைய வாழ்க்கையில் அநேக ஆசீர்வாதத்துக்கு தடை என்னன்னா, நம்மிடத்தில் காணப்படுகிற மறைந்து கிடக்கிற சில சுவாபங்களும் சில பாவங்களும். தேவனுக்கு பிரியமில்லாத அநேக காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதுனால ஆசீர்வாதத்தை இழந்து நிற்கிறோம். இன்னைக்கு நீங்க கேட்கணும், ஆண்டவரே என்னை உண்மை போல மாற்றுங்கன்னு சொல்லுங்க. என்னை உண்மை போல மாற்றுங்க. கேட்போமா? நம்ம எல்லாரும் கண்களை மூடி தேவ சமூகத்திலே, ஒருவேளை நம்ம மற்றவங்களை அலட்சியமா பார்த்துருக்கலாம், அற்பமா நினைச்சிருக்கலாம். ஆனா இன்றைக்கு தேவ சமூகத்துல என்னை மன்னிங்கப்பான்னு கேளுங்க. எனக்கு மனம் திரும்புதலுக்கு ஏற்ற நல்ல கனிகளை கொடுக்கிறவன் என்னை மாற்றுங்க நீங்க கேட்கிற பொழுது என் ஆண்டவர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். நீங்க என்ன தேவையோட வந்தாலும், என்ன வியாதியோட வந்தாலும், இந்த நேரத்துல தேவ சமூகத்துல உங்களை ஒப்பு கொடுக்கிற பொழுது என் ஆண்டவர் உங்கள் பாவங்களை மன்னித்து, உங்கள் குற்றங்களை மன்னித்து, உங்கள் குறைவுகளை மன்னித்து, உங்களுக்கு புதிய வாழ்க்கையை தர, புதிய நன்மைகளை தர அவர் போதுமானவராக இருக்கிறார். அப்படியே நம்ம எல்லாரும் ஒரு மனப்பட்டு என்னை மன்னிங்கன்னு கேளுங்க. என்ன மன்னிங்க ஆண்டவரே, என்ன மன்னிங்க. கடந்த சில நாட்களா என்னோடு என் ஆண்டவர் அதிகமா பாரப்படுத்தின காரியம் என்ன தெரியுமா? மக்களே, என் பிள்ளைகளுக்கு நான் சுகத்தை கொடுக்க போதுமானவராக இருக்கிறேன்டா. அவங்க வியாதியை மாற்ற, அவங்க கடன் பிரச்சனையை மாற்ற நான் போதுமானவராக இருக்கிறேன். ஆனா என் பிள்ளைங்க மனம் திரும்புகிற ஒரு அனுபவத்துக்கு நேரம் வரணும், அதை அனுப்பி சொல்லுன்னு என்னை அனுப்புனனால தான் இன்னைக்கு இந்த வார்த்தையோ மூலமா நான் உங்ககிட்ட பேசிருக்கிறேங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க அவர் உண்மை உள்ளவர், அவர் வல்லமை உள்ளவர், அவர் போதுமானவர். ஆனா மனம் திரும்புகிற ஒரு உணர்வு இருக்கிறவங்க கிட்ட தான், மனம் திரும்புகிற ஒரு பிள்ளையத்தான் நான் ஆசீர்வதிக்க முடியும்னு சொல்லி என் ஆண்டவர் வந்திருக்கிறாருங்க. உங்க வியாதியை நினைச்சு நீங்க கவலைப்படாதீங்க, உங்க பலவீனத்தை நினைச்சு நீங்க கவலைப்படாதீங்க, உங்க பிள்ளையுடைய எதிர்காலத்தை குறித்து நீங்க கவலைப்படாதீங்க. கர்த்தருடைய பர்வதத்தில் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். இங்க இருக்கிற என் தம்பி, தங்கச்சிங்க, அண்ணன், அக்கா, பெரியவங்க, பாட்டி, யாரா இருந்தாலும் சரி, இன்னைக்கு தேவ அன்பு உங்களை தேடி வருகிறது. நான் உனக்காக மரித்தேன், நான் உனக்காக ஜீவனை கொடுத்தேன், நான் உனக்காகவே சிலுவையை சுமந்தேன். நீ என்னை நேசிக்கிறாயா? நீ என்னை நேசிக்கிறாயா? என்னை நேசிப்பாய் என்று சொன்னார். உன் பாவத்தை அறிக்கை செய், மனம் திரும்பு, மனம் திரும்பு, மனம் திரும்பு. எத்தனை பேரையோ நம்ம அற்பமா பார்த்தோமே, நாம அற்பமா பார்த்தவங்க எல்லாம் இன்னைக்கு உயரத்துக்கு போயிட்டாங்க. மற்றவங்களை குறை சொல்லி நாம அதே இடத்துல தான் உட்கார்ந்து இருக்கிறோம். வேண்டாங்க, வேண்டாம். இனி ஒரு மாற்றம் நமக்குள்ள வேணும். என் ஆண்டோட வருகை மிக சமீபம். இதோ வனாந்தரத்தில் கூப்பிட்ட சத்தமாய் உங்கள் முன்னாடி பேசிக்கிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு மனம் திரும்புங்க, மனம் திரும்புங்க. அப்பா, என்ன மன்னியும்னு சொன்ன பிள்ளைகளை, என்ன மன்னியும்னு சொன்ன ஒவ்வொருவரையும் நீர் சந்திப்பீராக. நாங்க பாடுனல்ல, அப்புறம் போகிறவர் போல நாங்க காணப்பட்டால் எங்களை தேடி வருகிற தெய்வம் நீங்க தான். எங்க பாவத்து நிமித்தம் தான் நீங்க அப்புறம் போனீங்க. ஆனா இன்னைக்கு உங்க பாதத்துல எங்களை சரணாகதியாக ஒப்பு கொடுக்கிறோம். எங்க கடன் பிரச்சனையை மாற்றுங்க ஆண்டவரே. கேட்போமா? கடன் பிரச்சனையோட நீங்க இருப்பீங்கடா ஆண்டவரே, என் கடன் பிரச்சனையை மாற்ற உங்களால முடியும் தான் கேட்போமா? ஐயா, என் கடன் பிரச்சனையை மாற்றுங்கப்பா, என் கடன் பிரச்சனையை மாற்றுங்க. வியாதியோட இருப்பீங்க, உங்க வலது கரத்தை தலைக்க மேல வச்சு என் வியாதி நீங்க எனக்கு கிருபையை தாருங்கப்பா, என் வியாதி நீங்க கேளுங்க.
என் பலவீனம் மாறட்டும் கேளுங்க. சில பேர் எனக்கு ஒரு சொந்த இடம் இல்லையே நீங்க கவலைப்படுறீங்க. நீங்க ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு இடத்தை தருவேன் மக்களே, நான் உனக்கு சகாயம் செய்வேன், நான் உனக்கு உதவி செய்வேன், நீ கவலைப்படாத. ஏன்னா முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடு, அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். உங்க அப்பாவை நீங்க அற்பமா நினைக்காதீங்க, உங்க அம்மாவை நீங்க அற்பமா பார்க்காதீங்க, உங்க பிள்ளைய அற்பமா பார்க்காதீங்க, கம்பேர் பண்ணாதீங்க. இன்னைக்கு ஆண்டவர் என்ன மன்னிங்க ஆண்டவர் கேளுங்க. சில பேருடைய ஆண்டவர் பேசிக்கிட்டு இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் உங்களோட பேசி இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். எத்தனையோ பேரை நீங்க காயப்படுத்திருக்கிறீங்கம்மா, எத்தனையோ பேரை நீங்க காயப்படுத்திட்டீங்க. இனி போதும். இந்த அன்பின் நற்செய்தி கொடுக்கல, என் ஆண்டவர் உங்களை அன்பாய் அழைக்கிறார், அன்பாய் கூப்பிடுற. மனம் திரும்புங்க, நீங்க மனம் திரும்புங்க. உங்களுக்குள்ள என் ஆண்டவர் என் பாவத்தை மன்னிச்சுட்டாரு ஒரு விசுவாசம் வந்துச்சுன்னா உங்க வியாதி உங்களை விட்டு மாறும், உங்க பலவீனம் உங்களை விட்டு மாறும், உங்க கடன் பிரச்சனை உங்களை விட்டு மாறுங்க. கேப்போமா? ஒரு சில நிமிடம் நீங்க ஆண்டவரோட பேசுறதுக்கான நேரம். நான் இனி பேச போறதில்லை, சில நிமிடங்கள் நீங்க பேசுங்க. ஆண்டவரே, என்ன உங்களுடைய கரத்தை தருகிறேன்னு சொல்லுங்க. உங்க சத்தம் கேட்கட்டுமே, எழும்பட்டும். பரிசுத்த ஆவியானவர் சில பேரோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். மன்னிக்க முடியாத சுவாபங்கள் உங்ககிட்ட இருக்குங்க, மன்னிக்க முடியல, கோபமா வருது, எரிச்சல் வருது. சத்தமா கூப்பிடுங்க, வெக்கப்படாதீங்கம்மா. இதுல வெக்கப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஏன்னா நான் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மையில் வைத்த அன்பை விளங்க பண்ணினார். கூப்பிடுவோமா? தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கும் என் பாவங்களை மன்னியும் என்றும், என் குற்றங்களை மன்னியும் என்றும், என் குறைவுகளை மன்னியும் என்றும் உங்க பாதத்தில், உங்க சமூகத்தில் யார் யார் ஒப்பு கொடுத்தார்களோ அத்தனை பேருடைய பாவங்களை மன்னித்து நீங்க தருகிற விலையேறப்பட்ட ரட்சிப்பை இவர்கள் கண்டுகொள்ள கிருபையை தார். தகப்பனே, வியாதியோடு இருக்கிற பிள்ளைங்க இந்த இடத்துல இருப்பாங்கன்னா அவங்க தலைவலி மாறட்டும் ஆண்டவரே. அடிக்கடி முதுகு தண்டுல முதுகு வலி எடுக்கிறதுனால உட்கார்ந்து எழும்ப முடியாம வேதனைப்படுகிற சில பேரை என் ஆண்டவர் தொடுபடிக்கு நான் செபிக்கிறேன். அப்பா, தன்னுடைய புருஷனை குறித்து ஒரு பயம், எந்த நேரத்தில் என்ன நடக்கும்னு எனக்கு தெரியலையே, எனக்கு யார் இருக்க என் புருஷனை விட்டு. எனக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ சமாதானத்தில் போ, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று சொல், உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று சொல். ஐயா, என் பிள்ளையோட எதிர்காலம் என்ன ஆக போது தெரியல, கவலைப்படாதீங்கம்மா. கர்த்தருடைய பருவத்துக்கு எல்லாம் பார்த்துக் கொள்ளப்படும். இந்த இடத்துல நீங்க கண்ணீர் விட்டு ஜெபிச்சீங்கன்னா கட்டாயம் ஆண்டவர் உங்களுக்கு பதில் செய்வார். அன்பின் தகப்பனே, இங்க இருக்கிற அத்தனை பேரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கப்பா. ஆண்டவரே, அநேக ஆசைகளோடு எதிர்பார்ப்போடு என் ஆண்டவர் என் பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதம் செய்ய மாட்டாரா, என் குடும்பத்துக்கு ஒரு அற்புதம் செய்ய மாட்டாரான்னு சொல்லி கண்ணீரோடு வந்திருக்கிறாங்கப்பா. உங்க பிள்ளையா நான் சொல்லுகிற ஒரு காரியம், நீ சமாதானத்துடைய போ, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. நீ சமாதானத்தோட புறப்பட்டு போ, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் வேதனை நீங்கி நீ சுகமாயிரு, உன் வேதனை நீங்கி நீ சுகமாயிரு. ஆமாப்பா, நீங்க அப்படியே செய்ய போற கிருபைக்காய் நன்றி. நல்ல தகப்பனே, இந்த நாளை என் ஆண்டவர் ஆசீர்வதித்து தந்ததற்காய் நன்றி. உங்க பிள்ளைகளோடு நீர் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட விதத்துல பரிசுத்த ஆவியானவர் இடைப்பட்டதற்காக நன்றி. அப்பா, நீங்க சமாதானத்தோடு இவங்களை நான் அனுப்புறேன் ஆண்டவரே. இந்த மாதம் பல நன்மைகளை மேன்மைகளை இவருடைய வாழ்க்கையில சுதந்திரிக்கட்டும். இன்றைக்கு வீட்டுக்குள்ள போகும்போது நல்ல செய்தி உண்டாகட்டும் ஆண்டவரே. கிருபைகள் இவர்கள் மேல இறங்கட்டும், அற்புதத்தின் கரம் இவர்களை ஆளுகை செய்யட்டும். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கதறலை கேட்டார் என்று சொன்னபடி ஒவ்வொருடைய கண்ணீருக்கும் என் ஆண்டவர் பதில் தருவதற்காக நன்றி. தேவநாமம் மகிமைப்படட்டும், கிருபை பெருகட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல தகப்பனே, ஆமென். என் ஆத்துமாவே என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது.